எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தகப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க, நன்றியப்பா. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன்ப்பா. சுத்த இருதயத்தை தாங்க, நிலவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், பிரதான பாவிகள். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை பகராதபடி நீர் எங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேங்க தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலி நடத்துங்க. உங்களுடைய வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். நீரே எங்களுக்கு கற்பித்து தர வேண்டுமா செபிக்கிறேங்க தாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு ஆளுகை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகள் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் ஆகமங்கள் 5, அதாவது 5 ஆகமங்கள் நம்ம முடித்தாச்சு. இப்போ யோசுவாவின் புஸ்தகமும் முடித்தாச்சு. இப்போ நியாயாதிபதிகளின் காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் முதல்ல மோசையோடு பேசினார். முதல்ல ஆபிரகாமோடு விசுவாசத்திலே அவன் வளர்ந்தான் பேசினார். 2வது மோசையோடு பேசினார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி பாலுந்தேனும் ஓடுகிற கானான் தேசத்து வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டான். அதுக்கு பிறகு யோசுவா அந்த ராஜ்யங்கள் எல்லாம் பிடித்து இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறான். அதுக்கு பிறகு அவனுடைய காலம் முடிஞ்சிச்சு. இப்போ நியாயாதிபதியின் காலம். நியாயாதிபதியின் காலம் முடிஞ்சு பிறகு யார்? ராஜாக்களின் காலம், பிறகு தீர்க்கதரிசிகளின் காலம், பிறகு இயேசுவானுடைய காலம், அதுக்கு பிறகு அப்போஸ்தலருடைய காலங்கள், அப்போது பரிசுத்த ஆவியானவருடைய காலங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழிநடத்தி கொண்டே வருகிறார். முதல்ல அப்படி பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி நம்ம பைபிளில் முன்னாடி நம்ம பார்க்க ஆவியானவர் கர்த்தருடைய தூதன் ஆவியானவர் அப்படின்னு இருக்கோம் இல்லையா. பரிசுத்த ஆவியானவர்னு வராது. புதிய ஏற்பாடில் தான் அந்த வாக்கியங்கள்லாம் வருது. இப்போ நம்ம என்ன நியாயாதிபதியின் புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரத்திலேருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். இதில் நம்ம பார்க்கும்பொழுது யோசுவா மரித்து அவனுக்கு வயதாயிட்டு. அவன் 110 வயசில் அவன் இறந்து போகிறான். அவன் மோசேயுக்கு அவனுடைய ஊழியக்காரனாக இருந்தான். பட் தேவன் அவனோடு இருந்தார். கர்த்தரே தேவன் என்று அவன் தான் சொல்கிறான். நான் என் வீட்டார் மோண்டால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவன் அதை அறைகூலாம் சொன்னான். அதுக்கப்புறம் அவனுடைய காலம் முடிஞ்சிச்சு. வயதாயினோடனே முடிஞ்சு போச்சு. திருப்பி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் டைரெக்டாக இப்போ ஒரு ஊழியக்காரனும் கிடையாது. இப்போ ஒரு கர்த்தரிடத்தில் பேசுகிற ஊழியக்காரனோ எதுவும் கிடையாது. ஆண்டவரே உங்களை எப்படி செய்கிறாருன்னா வழி நடத்துகிறார். அதான் அந்த வழியில் என்ன விழிக்கன்னா, நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள்கிட்ட கேட்குறாங்க, தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் கேட்குறாங்க. நீர் இவ்வளோ தூரம் எங்களை வழி நடத்தி விட்டீங்க, பானும் தெலும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு வந்துட்டோம், ஆனாலும் இன்னும் கானானியரை அழிக்க வேண்டி இருக்கிறது. அப்போ யார் முந்தி போனோம் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் ஜனங்கள் எல்லாரும் கேட்டான்னு தான் பைபிளில் இருக்குது. எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் கேட்டார்கள். அதற்கு கர்த்தர் உடனே அதில் 2 புல் ஸ்டாப் வச்சிருக்காரு. அதற்கு கர்த்தர் போட்டு, இதோ யூதா எழுந்து புறப்பட கடவன். முதலாவது எழும்புறது யாரு? யூதா தான். யூதா கோத்திரம் தான் முதல் என்ன சிங்கத்தினுடைய கொடி அவங்களுக்கு தான் இருக்கனால அவன் கேட்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். நம்முடைய ஆண்டவராக இயேசு ரட்சகர் யூதா கோத்திரத்தில் தான் பிறக்கிறார். ஆசாரியத்துவம் மாற்றப்படுகிறது. லேவியர்லேருந்து இப்போ யூதா கோத்திரத்துக்கு மாறிட்டு. அப்போது நம்ம புதிய ஏற்பாட்டில் அப்போ யூதா எழுந்து புறப்பட கடவன் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் முன்குறிச்சே யூதாவை தன்னுடைய சிந்தனையில் வச்சிருக்கிறார். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டார். யாருன்னு சொல்ல முடியுமா? யுத்தமே நடக்கலை. தேவன் சொன்னால் ஒரு நாள் மாற. தேவன் தான் வழி நடத்தி அவங்கள யுத்தம் செய்கிறார். அதுதான் ஆண்டவர் முதல்ல எழுதுகிறார். ரெக்கார்டு முதல்ல எழுதிடுவாங்க. எப்படின்னா இவனுடைய ரெக்கார்டு பூரா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் மனுஷனுடைய. அதனால் என்ன சொல்கிறேன்னா அவர் எழுதின எழுத்து ஒரு நாளுமே மாறாது.
அதனால தான் அவர் முன்னோட்டி சொல்கிறார். எப்படின்னா, அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். ஒப்பு கொடுத்தாச்சு. இப்போ உனக்கு நான் போரே நடக்கலை. தேவன் முன்னறிவின்படி தேவன், எல்லாரும் தெரியும், சகலமும் தெரியும். அவர் தான் தேவன், அவர் தான் கர்த்தர். அது சொல்கிறார், அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரர் சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ எழுந்து சுதந்திர பங்கு விதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு விதத்தை நானும் உன்னுடனே வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட பண்ண. அவனை சுதந்திர எல்கையை முதலே குறிச்சாச்சு. யோசுவா ஒவ்வொரு லேண்டையும் லேண்ட் சர்வ் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் அங்கே கானானியர் இருக்கிறாங்க. அவன் யார் முதல்ல போகும்போது யூதா எழுந்து புறப்பட கழிஞ்சினார். யூதா என்ன செய்யறான்? அவன் போகிறான். ஆனாலும் சிமியோனை தன்னுடைய தம்பி, அவன் சிமியோன், ரூபன் சிமியோன் ரெண்டாவது பிறந்தவன், இவன் மூணாவது, இவன் யூதா மூணாவது பிறந்தவன். ரூபன் சிமியோன் யூதா அப்படி வருதுனால அவன் யூதா, அவன் ரெண்டாவது தன்னுடைய அண்ணனை கூப்பிட்றான். அண்ணன் தான் அவன், அண்ணன் கோத்திரம். அவங்க அண்ணன்லாம் அவங்க சந்ததி முடிஞ்சிட்டு, ஆனாலும் அவங்க கோத்திர பிதாக்கள் அப்படி லைனாக வர்றாங்க. அப்போ என்ன சொன்னா, சிமியோனை கொடுத்தானே, அண்ணனை கூப்பிடுதான். அப்போ யூதா தன் சகோதரனை சிமியோன் நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என்னோட சுதந்திர பங்கு விதத்தில் என்னோட கூட வா, உன் சுதந்திர பங்கு விதத்தில் நான் உன்னோட கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். ஓனும் பங்கு நீ ஜெயிக்கிறதுக்கு நீ என்னோட வா, ஓம் பங்கு ஜெயிக்கிறதுக்கு நான் உன்னோட வாரேன்னு சொல்லி ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணி போகிறாங்க. யூதா எழுந்து போனபோது கர்த்தர் கானானியரை பெர்சியரையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். யூதா எழுந்து போன போது, சிமியோன் போடலை, யூதா தான் முதல்ல போய் சண்டை போடுறான், கானானியரை பிடிக்கிறான். கர்த்தர் கானானியரையும் பெர்சியரையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். 10,000 பேரை வெட்டினார்கள் பார்க்குறோம். 10,000 பேரை வெட்டிட்டான் யூதா. அவனுடைய கோத்திரத்தில் உள்ள அந்த யுத்த ஜனங்கள், 20 வயசுக்கு உட்பட்ட யுத்த ஜனங்கள் எண்ணப்பட்ட போது அவர்கள் பேர் எல்லாம் சொன்னால் யூதா கோத்திரத்தை அனைத்து பேரும் போய் என்ன செய்யணும், வெட்டிட்டாங்க. 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோட யுத்தம் பண்ணி கானானியரையும் பெர்சியரையும் வெட்டினார்கள். அங்கே பேசேக்கிலே அதோனியை பேசேக்கை, அவன் ஒரு பெரிய ஒரு ராட்சதம் மாதிரி உள்ள ஆள். அவனே நினைச்சாங்கன்னா வெட்டி அவனோட யுத்தம் பண்ணி கானானியரையும் பெர்சியரையும் வெட்டினார்கள். கானானியரையும் பெர்சியர்னா பெர்சியர் தேசம் இப்போ இருக்குது. நம்ம வரைபடங்கள்லாம் சரித்திரத்தில் பார்க்கும்போது இது சரித்திர வாயில் எழுதினால எல்லாமே கரெக்டாக நடந்தது. 100 வருஷத்துக்கு உள்ளதே நம்ம ஆராய முடியலை. இப்போ 6000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதெல்லாம் நம்ம ஆண்டவர் சிம்பிளாக நம்மளுக்கு புரிஞ்சுற மாதிரி இந்த வேதத்தில் எழுதி தந்திருக்கிறார். நம்ம அதையெல்லாம் நினச்சணும், கற்றுக்கிடணும். அப்போல்லாம் நம்ம தெரியும் நமக்கு. அதோனி பேசிக்கு ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவனுடைய கைகால்களில் பெருவிரல்களை தரித்து போட்டான். பார்த்தீங்களா, அவன் அதோனி ஓடினான், அவனை பின்னால் துரத்தி அவன் கைகால பெருவிரலை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசி 70 ராஜாக்கள், அப்பொழுது அவன் சொல்கிறான், அவன் என்ன சொல்ல அதோனி பேசி சொல்கிறான், அப்பொழுது அதோனி பேசேக்கு 70 ராஜாக்களே கைகால்களில் பெருவர்களை தரிக்கப்பட்டவராய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்கிறார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு செய்து சரி கட்டினார் என்றான். அவன் சொல்கிறான், தன்னை உணர்ந்து சொல்கிறான், தேவன் எப்படி எனக்கு சரி கட்டினார். அவன் 70 ராஜாக்களை பெருவிரலையும் கைகாலில் உள்ள பெருவிரலை விட்டு அவன் மேஜைங்களை சாப்பிடுங்க, நான் கீழே போடுற இதை நாய்க்குட்டிகள் மாதிரி தின்னுங்கன்னு சொல்லி அவ்வளோ கொடூரமாக அந்த 70 ராஜாவை அவன் நடத்தியிருக்கான். இப்போ சேர சோழ பாண்டிய நாடு மாதிரி அங்கே சின்ன சின்ன நாடுகளாக விளையாடுறதுக்கு ஒரு 7 மாதிரி அங்கே நாடுகள் இருந்திருக்கு அந்த காலத்தில். அதில் 70 பேர் 70 ராஜான்னு போட்டிருக்கல. மேசன்களை பொறுக்கி தின்கிறார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு சரி கட்டினார். அவன் ஒத்துக்கிட்டான், நான் எப்படி அந்த 70 ராஜாவுக்கு செஞ்சனோ அதே போல் தேவன் எனக்கு இப்போ செய்கிறாருன்னு சொல்கிறான். சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். அவனை பெருவரில் தச்சாச்சுன்னா ரத்தம் நிறையா போயிட்டுனா நினைச்சு காலும் கையில் இல்லைன்னா செத்து போயிடுவாங்க. ஆனால் அந்த ராஜாக்கள் சாவலை. அந்த 70 ராஜாக்கள் மேசன்கள் உள்ள போயிட்டு அவ்வளோ கொடுமையாக நடத்திருக்கான், கொடுங்கொல்ற ஆட்சி செஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கும் அதே மாதிரி வந்து செஞ்சது. முற்பகல் செய்தால் பிற்பகல் தானாய் விளையும். நீ ஒரு துரோகம் பண்ணாச்சுன்னா உனக்கு துரோகம் வந்து சேரும். அதை அவன் ஒத்துக்கிட்டான், நான் செஞ்சதுனால எனக்கு இது வந்தது அப்படின்னு சொல்கிறான். அங்கே அவன் செத்து போனான். யூதாவின் புத்திரர் எருசலேம் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டை கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கி விட்டார்கள். அவங்க எருசலேம் பிடிச்சிட்டாங்க. யூதா கோத்திரத்தில் உள்ளவங்க எருசலேம் பிடிச்சிட்டாங்க. பின்பு யூதாவின் புத்திரர்
மலை தேசத்திலே தெற்கேயும் பள்ளத்தாக்கில் குடியிருக்கிற கானானியரோட யுத்தம் பண்ண புறப்பட்டார்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார் எப்ரோனில் குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அகிமான், தல்லாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். அக்காலத்திலே அந்த எப்ரோனுக்கு கிரியாத் அர்பா என்று பெயர். அங்கிருந்து தெபீர் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். முற்காலத்திலே தெபீருக்கு கிரியாத் செர்போர் என்று பெயர். அப்பொழுது காலேப் கிரியாத் செர்போரை சங்காரம் பண்ணி பிடித்தவனுக்கு தன் குமாரத்தியை அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றார். அங்கேயும் ஒருத்தர் சொல்கிறான், அந்த கீரிபாத் அந்த எருசலேமுக்கு அது வந்து எப்படின்னா, முற்காலத்திலே தெபீருக்கு கிரியாத் செர்பேர் என்று பெயர். அப்பொழுது காலேப் அந்த அந்த பெரிய பட்டணத்துக்கு கிரியாத் செர்பேர் சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமார்த்தியாக அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்ன. அக்சால், அந்த அக்சாலை நான் என்னுடைய பிள்ளையை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுப்பேனுங்க. நான் காலேப்பு முக்கியமானவன். காலேப்பும் யோசுவாவும் தான் அந்த யோதானுக்கு அப்புறம் வந்து அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்காங்க. அந்த இஸ்ரேலிலேருந்து புறப்பட்ட ஒவ்வொருத்தரும் இங்கே வரலை. அவங்களுடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிட்டு 40 வருஷத்துலேயே அவங்க க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போவும் ஜனங்கள் ரொம்ப இது பண்ணுவாங்க. நம்ம பார்த்தாலாம் கொஞ்ச நாளில் இல்லாமல் போயிடுவாங்க. கொஞ்ச நாள் தான் அந்தவங்க இருப்பாங்க. போனால் டக்கு 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 டக்குன்னுட்டு காலி ஆகிட்டே இருக்கும். ஆனால் தெரியாது. அவ்வளவு ஒரு குறுகிய காலம். மனுஷனுடைய வாழ்க்கையை வந்து குறுகினது. வாழ்நாள் குறுகியவனும் சஞ்சலம் இருந்தவனுமாக இருக்கிறாங்கிற மாதிரி நம்முடைய வாழ்நாள் ரொம்ப இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. குறுகிய காலம். அதான் யோபு அதை சொல்லுவான். நம்ம குறுகிய காலத்தில் ஆண்டவரை தேடுற அறிவு நமக்கு இருக்கும் பொழுது இந்த குறுகிய காலம் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அப்போ அவன் சொல்லிட்டான், அந்த யோசுவா 40 வருஷம் அவங்க நடந்து வனாந்தரத்தில் வந்தாங்க. ஆனாலும் இவங்க ராஜாக்கள் வரும்போது 40 வருஷம்னு ஒரு வரியில் எழுதி முடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க 40 வருஷப்பட்ட கஷ்டங்கள், தேவனை பற்றிய அறிவு வளர தட்டியும் ஆண்டவர் அவங்களை வனாந்தரத்திலே சோதித்தார். 95ஆம் சங்கீதத்தில் நம்ம அதை படிக்கிறோம், பாடமாக நம்ம படிக்கிறோம். எதுக்கு? பல இதை ஞாபகப்படுத்தணும். இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கோம். நம்ம இஸ்ரவேலர் கிடையாது, நம்ம புறஜாதி. ஆனால் ஆவிக்குரிய தேவனுடைய இஸ்ரவேலராக இருக்கிறோம். தன் குமார்த்தியை அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன். நான் இந்த ராஜ்யத்தை அந்த பட்டணத்தை பிடிச்சாச்சுன்னா எப்படின்னா, கிரியாத் செர்பேரை அந்த ஊரை பிடிச்சாச்சுன்னா என் மகளை கட்டிக்கான்னு சொல்லிட்டு காலேப்பு சொல்கிறான் அந்த அவங்களுடைய இதுக்கு. அப்போது இதில் அக்சால்னு போட்டிருக்கு. இது அக்சால்னு பைபிளில் அச்சால்ங்கிறது யோபு, அந்த எஸ்தர் பேரும் அச்சால் தான். அவ அச்சால், இது அக்சால். ஒரு எழுத்து வித்தியாசம். இத்து அங்கே அது இத்து வந்து என்னன்னா அந்த எஸ்தர் பேர் அச்சால், இது அக்சால். அப்பொழுது காலேப்புடைய தம்பியாகிய கோனேத்தின் குமாரன் ஒத்தேனியேல் அதை பிடித்தான். அதாவது அந்த பட்டணத்தை, அந்த கிரியாத் செர்பேரை அதை பிடிச்சிட்டான் ஒத்தேனியேல். அப்படின்னா காலேப்பினுடைய தம்பியாகிய கோனாசின் குமாரனை ஒத்தேனியேல் அதை பிடித்தான். ஆகையால் அவனது குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். உடனே அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான்னு போட்டிருக்கு. யார்? காலேப்பினுடைய மகளை வந்து இவனுடைய காலேப்பினுடைய தம்பி கோனாசின் குமாரன் ஒத்தேனியேல் அவனுடைய தம்பி இதுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. தம்பி மகளுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. தம்பி மகனோட மகளுக்கு. அவள் புறப்பட்டு போகையில் தகப்பனிடத்தில் ஒரு வயல் கேட்க வேண்டும் என்று அவளிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து கிளறங்கினாள். காலேப்பு அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்ன? அவனும் எல்லாம் போகும்போது அந்த கல்யாணம் அந்த விவாகம் பண்ணி பண்ணும்போது எனக்கு சொத்து வேணுங்கிற கேட்கும்போது, எனக்கு ஒரு சொத்து வேணும் அப்படின்னு கேட்குறான். உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். எனக்கு வந்து எப்படின்னா, அப்பொழுது அவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்றான். எனக்கு நீர் ஒரு ஆசீர்வாதம் தரணுங்க அப்பாட்ட கேட்குறான். யோசுவாவும் காலேப்பும் தான் அந்த கானான் தேசத்தில் வந்து சுதந்திரிக்கிறாங்க. அப்போ அவனுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா அவன் தான் அந்த 10 பேர் வேவுவாக்கு போனதில் இவன் உறுதியாக சொன்னான், நம்ம அவங்கள லேசாக வெற்றி பெறல செய்யலான்னு சொல்கிறான். மற்ற 10 அந்த தூதர்கள் பூரா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வேவு பார்க்குற போங்க பூரா பயந்துட்டாங்க. உண்மையிலே அவங்க பயந்தது சரிதான். ஆனால் இவங்க என்னென்னா கர்த்தர் மேல் விசுவாசம் இருந்துச்சு. யோசுவாவும் காலேப்புக்கும் கர்த்தர் தான் வழிநடத்தி வர்றாரு, நம்ம லேசாக ஜெயிச்சலான்னு சொல்கிறான். ஆனாலும் அவங்க 10 பேர் அவிசுவாசத்தை சொன்னாங்க. இப்போ ஒன்று விசுவாசம் இல்லாமல் சொன்னாங்க. இவங்க விசுவாசத்தோடு சொன்னாங்க. இப்போ விசுவாசத்தோடு தான் அவன் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வரான். அது மறைமுகமாக உள்ளே இருக்குது வேதத்தில்.
அப்பொழுது அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்றால் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர். வறட்சியான நிலத்தை, ஒரு காடில் உள்ள இடம், தண்ணியே பாயாத இடத்தை எனக்கு தந்தீர். நீர்ப்பாய்ச்சல் நிலங்களும் எனக்கு தர வேண்டும் என்றால், எனக்கு வயல் நல்ல விளையக்கூடிய வயலும் தண்ணி போக்கு உள்ள வயலும் எனக்கு ஒன்று தரணும் அப்படின்னு சொல்கிறாவா மகா அப்பாட்ட சொல்கிறா. நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது காலை மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். 2 பக்கமும் நீர்ப்பாய்ச்சி தண்ணி போகிற இடத்த கொடுத்துட்டான். ஏன்னா அவன் ஒத்தை நிலையில் பிடிச்சதுனால அவனுடைய மருமகனுக்கு அவளுக்கு அந்த நிலங்களை கொடுத்தான். பழைய ஏற்பாட்டில் எப்படின்னா, அவன் மகளை நேசித்தான். ஏன்னா இவனுக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்த பெண் இல்லைனால அவன் கொடுத்துருக்கான். மோசையின் மாமனாகிய கோனானியின் புத்திரரும் யூதாவின் புத்திரோட கூட பேரிச்ச மரங்களின் பட்டணங்களிலிருந்து ஆரோத்துக்கும் தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்தத்துக்கு வந்து ஜனங்களோட குடியேறினார். இவங்களோட சேர்ந்த மோசையினுடைய மாமனுடைய அவனுடைய மாமன், மோசையுடைய மாமன் தான் போட்டிருக்கு. மோசையின் மாமனாகிய கோனானியனின் புத்திரரும். அப்போ சீப்போரால கட்டினோம்ல, அந்த அவனுக்கு சொந்தக்காரங்க இவன். யூதா வனாந்தரத்துக்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். யூதா அதாவது எப்படின்னா, யூதாவின் வனாந்தரத்துக்கு வந்து யூதாவுக்கு பிரிக்கப்பட்ட நிலத்தில் வனாந்தர் இவங்களோட சேர்ந்து அவங்களுடைய மாமன் குடியேறினார்கள். யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோட கூட போனான். அவர்கள் சேப்பாகத்தில் குடியிருக்கிற கானானியனை முடியெடுத்து அந்த சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்துக்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். யூதா திருப்பி அவனுடைய பங்கை பிடிச்ச பிறவும் சிமியோன் கூட போகிறான். யூதா முதலாவது புறப்பட கடவுன்னு ஆண்டவர் சொன்னார். அவனோட சிமியோனை கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ சிமியோனுடைய இடத்துக்கு பிடிக்கும்போது யூதா ஹெல்ப் பண்ணுறான். அந்த பட்டணத்துக்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். யூதா காசாவையும் அதன் எல்லையும் அகஸ்கோனையும் அதன் எல்லையும் எக்ரோனையும் அதன் எல்லையும் பிடித்தான். கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தரை துரத்தி விட்டார்கள். கர்த்தர் யூதாவோடு இருந்தபடின்னு சொல்லியிருக்கு. கர்த்தர் யோசேப்போடு இருந்த கர்த்தர் இப்போ அதே கர்த்தர் யார் கூட இருக்கா? யூதாவோடு இருக்கார். யூதா கோத்திரத்தோடு இருக்கிறார். யூதானா ஒருத்தர் பேர் இல்லை, யூதான்னு இல்லை, அது யூதா கோத்திரம். அதான் சொல்கிறார், கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கிலே குடிகளுக்கு இரும்பு ரதங்கள் இருந்தபடியால் அவர்களை துரத்தி விடக்கூடாமல் போயிட்டு. பள்ளத்தாக்கில் இரும்பு ரதம், அந்த இரும்பு ரதம் ஒரு பயவுள்ள இப்புனி போட்டிருக்கோம். இது இரும்பு ரதம் இருந்ததுன்னா அவங்கள துரத்தி விட அவங்களால முடியலைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க இரும்பு ரதத்தில் இருந்ததுனால அவங்க டெக்னாலஜி கொஞ்சம் மறைஞ்சிக்கிடுவாங்க பொழுது, போயிடுவாங்க பொழுது. ஆனால் வேத வசனம் அவங்க கையில் எழுதியிருக்காங்க. அவங்கள துரத்தி விடலையாங்க. பள்ளத்தாக்கின் கீழே இருக்கிறாங்க, மலைக்கு மேலே இல்லை, கீழே இருக்கிறாங்க. பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இரும்பு ரதங்கள் இருந்தபடினால் அவர்களை துரத்தி விட கூடாமல் போயிற்று. அவங்கள துரத்தி விட முடியல, அவங்க ஒளிஞ்சு விடாங்க பொழுது. மோசே சொன்னபடியே எப்ரோனையும் காலேப்புக்கு கொடுத்தார்கள். மோசே சொன்னபடியே எப்ரோன் யாருக்கு? காலேப்புக்கு கொடுத்தாங்க. அவங்க ஏன்னா அவங்க கோத்திரத்துக்கு அவன் ஹெட்டு. அவன் மோசே சொன்னபடியே எப்ரோனை காலேப்புக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்த ஏனோக்கின் 3 குமாரையும் துரத்தி விட்டான். 3 குமாரர். மலை தேசத்தில் நீ ஒன்று பலசாலி, காலேப்பு ரொம்ப பலசன்னு சொன்னான். அப்போ நீ மலை தேசத்தில் என்ன சொன்னால் ராட்சதர்களை, ஏனோக்கியர்னா வளர்த்தியான உள்ளவங்க, என்னனாலும் தூக்குவாங்க, அவ்வளோ பெரிய உயரமாக உள்ளவங்க, பலசாலிகள். அவங்க 3 குமாரன் தான் சொல்லியிருக்கு. மோசே சொன்னபடியே எப்ரோன் காலேப்புக்கு கொடுத்தார்கள். அதிலிருந்த ஏனோக்கின் 3 குமாரனையும் துரத்தி விட்டான். 3 குமாரன் பெரிய ராட்சதர்களை 3 பேரும் துரத்தி விட்டான்னு போட்டிருக்கு. தேவன் அவளோடு இருக்கனால அவனெல்லாம் ஓடிடும். பலன்லாம் ஒன்றுக்காகாது, அவனுடைய பலன்லாம் அற்பமாயிரும். தேவனுடைய பலன் வரும்போது சிம்சோனுக்கு நூலில் கட்டின நூல் போல், அந்த முதுகில் கட்டின நூலை போல் அத்து போன மாதிரி போயிடும். அதனால் அவனுக்கு பலம் பிரயோஜனப்படாது. அதனால் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஏனோக்கின் 3 குமாரன் துரத்தி விட்டான். பென்யமின் புத்திரர் எருசலேமில் குடியிருந்த எபூசியரை துரத்தி விடவில்லை. அடுத்தால பென்யமின் புத்திரர் அவங்க பங்கு பிடிச்சாச்சு, சிமியோன் பங்கு பிடிச்சாச்சு. இப்போ பென்யமின் ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமின் புத்திரோடு எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். இந்நாள் மட்டும் நீ போட்டிருக்கு. வேதத்தில் இருந்தாலும் ஒரு நாள் மாறாது. இப்பவும் அங்கே என்ன பென்யமின் கோத்திரத்தோடு சேர்ந்து எபூசியர் இருப்பாங்க.
குடியிருக்கிறார்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாக போனார்கள். யோசேப்பின் குடும்பத்தார், பென்யமீன், யோசேப்பு, அவங்க ராகேலினுடைய பிள்ளைகள். அந்த யோசேப்பினுடைய குடும்பத்தார், யோசேப்பினுடைய அவனுக்கு 2 பிள்ளைகள், மனாசே, எப்ராஹிம். அந்த அவங்கள தனியாக பிரித்து போடலை, அவங்க கோத்திரத்திலும் சேர்ந்தவங்க போகிறாங்க. அவன் பாதி கோத்திரம் யோர்தானுக்கு அந்த சைடில், பாதி கோத்திரம் தான் இங்கே. கர்த்தர் யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தரோடு கூட இருந்தார். யோசேப்பின் புத்தர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்துக்கு லூஸ் என்று பெயர். லூஸு, அதாவது ஆபிரகாம் நம்மள லூஸ் என்னும் பட்டணத்தில் அந்த இதுதான் இது. யோசேப்பின் புத்தர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்துக்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர் பட்டணத்தில் புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டெடுத்து, பட்டணத்துக்குள் பிரவேசிக்க வழியை எங்களுக்கு காண்பி, உனக்கு தயவு செய்வோம் என்றார்கள். அப்போ பட்டணம் நம்ம அந்த காலத்தில் பெரிய பட்டணம் இருந்தாலும் அங்கே போகிற வழி யாருக்கும் மற்ற ராஜாக்களுக்கு தெரியாத அளவுக்கு வச்சுருக்கிறாங்க. அதுதான் இவங்க அந்த பாதையை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டதுனால ஒருத்தன் அங்கேருந்து வந்திருக்கான். வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்துக்குள் பிரவேசி வழியை எங்களுக்கு காண்பி, உனக்கு தயவு செய்வோம் என்றாலும், உனக்கு நாங்கள் நன்மை செய்வோம். வேவு பார்க்குறவங்ககிட்ட அப்படி சொல்கிறான். வேவு பார்க்க போகிறாங்க, ஆனாலும் ஒருவனை தான் கண்டுபிடிச்சா அவன் தான் வழியை காட்டணும். அதாவது இவங்க திசை மாதிரி போயிடுவாங்க அந்த காலத்தில். அப்படி தான் இருந்திருக்கு. அப்படியே பட்டணத்துக்குள் பிரவேசித்து வழியை அவளுக்கு காண்பித்தான். ஒரு வழியை காமிச்சிட்டான். உன்னை நான் ஒன்றும் செய்ய மாட்டோம், உன்னை விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறான். உன்னுடைய குடும்பத்தை நாங்கள் விட்டுருவோம்னு சொன்னான். காண்பித்தான். அப்பொழுது அவள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டை கற்கினால் வெட்டி அந்த மனுஷரையும் அவன் குடும்பத்தையும் விட்டு விட்டார்கள். அந்த அவனை காட்டின அந்த வழியை காட்டின மனுஷனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் விட்டுட்டு மற்றவங்கெல்லாம் பட்டயத்தினால வெட்டி போட்டால் இருக்கு. இவங்களுக்கு எப்படின்னா தன்மயம் வந்துட்டு இவங்களுக்கு. ஏன்னா தேவன் தான் இவங்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்குறாரு. இவங்க சுதந்திரத்து இருக்கிறாங்க. ஆனால் யாருக்கு ஒரு இது உள்ளது, அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு உள்ளது. அதனால் பட்டய கற்களை சிம்பிளாக எழுதி முடிச்சிட்டாங்க. பைபிளில் எழுதிட்டார் ஆண்டவர். குடும்பத்தை விட்டு விட்டார்கள். அந்த அந்த வேவு காக்கிறவனை விட்டு நான் நன்மை செஞ்சு அவனுக்கு வழிகாட்டினால அவன் குடும்பத்தை விட்டினார்கள். அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்துக்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதுக்கு லூஸ் என்று பெயரிட்டான். அது இந்நாள் மட்டும் இருக்கிறது, இந்நாள் மட்டும் சொல்லுது. அப்போ அந்த மனுஷன் காட்டி கொடுத்த இதை அந்த வழியை காட்டி கொடுத்ததுனால அவன் குடும்பம் போய் பிழைச்சிக்கிட்டு அவங்கள உயிரை விட்டாங்க. ஆனால் அவன் போய் நினைச்சானா ஏத்தியரின் தேசத்துக்கு போய், ஏத்தியர் அந்த ஏத்தியர் தேசத்துக்கு போய், அங்கே அவன் இல்லை மாதிரி ஏத்தியர் தேசத்துக்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதுக்கு லூஸ் என்று போயிட்டான். இந்நாள் மட்டும் அதன் பேர், இந்நாள் மட்டும் அது லூஸ் என்கிற பேர் அங்கே இருக்குது. மனாசே கோத்திரத்தார் பெத்சேன் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களையும் மனுஷரையும், தனாக் பட்டணத்தையும் அதுக்கு அடுத்த ஊர்களையும் மனுஷரையும், தேரின் குடிகளையும் அதுக்கு அடுத்த ஊரின் மனுஷரையும், இபிலயாம் பட்டணத்தாரையும் அதுக்கு அடுத்த ஊர்களையும் மனுஷரையும், மெகிதாவின் குடிமைகளும் அதன் அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை. பார்த்தீங்களா, ஒவ்வொரு அந்த யார் பெரிய மனாசே கோத்திரத்தார் துரத்து விடலை. அந்த பட்டணத்தை சேர்ந்த ஜனங்களையும் அதன் அடுத்த ஊரில் உள்ள ஜனங்களையும் துரத்தி விடலைன்னு போட்டிருக்கு. அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை. கானானியர் அந்த தேசத்தில் தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். நாங்கள் இங்கே தான் குடியிருப்போம்னு சொல்லி கானானியர் இருந்துட்டாங்க. அவங்க துரத்தி விடலை. அவங்க பட்டை கருக்குனால வெட்டலை, அவங்கள துரத்தி விடலை. அவங்களும் சேர்ந்து வாழ்கிறாங்க. யார் கூட? மனாசே. இதெல்லாம் ஆண்டவர் காரணமாக தான் வச்சுருக்கிறது. இதெல்லாம் அது பின்னால் நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். பார்த்தீங்களா, இவன் இஸ்ரவேல் நல்ல பலசாலியாக அவங்க பட்டணத்தெல்லாம் பிடிக்கும்போது நீங்கள் இங்கே இருங்க, ஆனாலும் எங்களுக்கு என்ன செய்யணும், பகுதி கட்டணும், எங்களுக்கு தீர்வையும் வரியும் கட்டணுங்கிற மாதிரி அதை சொல்லிட்டார். முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். எங்களுக்கு கெட்டு பணம் கட்டுங்கிற மாதிரி பகுதி கட்ட பண்ணினார்கள். எப்ராஹிம் கோத்திரத்தார் கேசேரில் குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியரின் கேசரின் அவள் நடுவே குடியிருந்தார்கள். இவங்க 2 பேரும் பென்யமீன் கோத்திரத்தில் எப்ராஹிம் மனாசே 2 பேருமே அவங்களுடைய பங்கில் கிடைச்ச இதை துரத்தி விடாமல் வச்சிருக்கிறாங்க. கானானியரை நீங்கள் எங்களுக்கு பகுதி கட்டணும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. செபுலோன் கோத்திரத்தார் திக்ரோன் குடிகளும் நகுலோன் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் நடுவே குடியிருந்த போது பகுதி கட்டவனானார்கள். செபுலோன் கோத்திரம் அப்படி தான். அந்த சிமியோன், யூதா, அந்த ரூபன்,
அந்த காற்று அவங்க தான் அவங்களுடைய எல்கையை பிடிச்சி மற்றவங்கெல்லாம் துரத்தி இது பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க அந்த கானானியர் அந்த தேசத்தை பிடித்தாலும் அவங்க நினச்சி நான் துரத்தி விடாமல் எங்களுக்கு பகுதியை கட்டுங்கன்னு சொல்லி அந்த 3 கோத்திரத்துக்காரங்களும் பிடிச்சிட்டாங்க. ஆசேர் கோத்திரத்தார் அகோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லோப், அக்ஷிப், எல்பா, ஆபிக், ரோகா பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே அவங்கள துரத்தி விடலை. ஏன்னா அந்த அவங்களுக்கு எலுகை இவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்கள துரத்தி விடாமல் இவங்க வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னால் துரத்தி விட சொன்னார், அவங்கள அழிக்க சொன்னார். ஆனால் இவங்க என்ன சமராசம் பண்ணி அந்த குறைஞ்ச கோத்திரங்கள் மாதிரி இவங்க உள்ளதுனால அவங்கள சமராசம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆசோரின் தேசத்து குடிகளாகிய கானான் நடுவே குடியிருந்தார்கள், அவர்கள் அவளை துரத்தி விடவில்லை. ஆசேரின் புத்திரர் ஆசேரின் தேசத்திலே குடிகளாகிய கானானின் நடுவே குடியிருந்தார்கள், அவர்களை துரத்தி விடவில்லை. நப்தலி கோத்திரத்தார் பெசிமேத்தின் சின்ன குடிகளும் பெத்தானின் குடிகளையும் துரத்தி விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானான் நடுவே குடியிருந்தார்கள். பெசிமேத், பெத்சானா பட்டணங்கள் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டலானால். எல்லாமே இந்த சின்ன சின்ன கோத்திரம், அந்த ஆசேர் கோத்திரம், நப்தலி கோத்திரம், செபுலோன் கோத்திரம், இவங்க எல்லாமே அவங்கள கானானியரின் கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பகுதி கட்டணம் மாதிரி பண்ணிட்டாங்க. எமோரிய தான் புத்திரரின் பள்ளத்தாக்கிலே இறங்க விட்டாமல் மலை தேசத்தில் போகும்படி நெருக்கினார்கள். எமோரின் எஸ்ரோர் மலைகளிலும் ஆயிலோன் சல்பியிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தப்படினால் அவர்களுக்கு பகுதி கட்டணும். யோசேப்பின் அந்த எப்ராஹிம் மனாசே கோத்திரம் பகுதி கட்டவனானார்கள். எமோரின் எல்கை அக்ராமிக்கு போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறம் போயிட்டு அந்த எமோரின் எல்லையை தள்ளிட்டாங்க, அவங்கள ஒதுக்கிட்டாங்க, அவங்கள எல்லையை மாற்றிட்டாங்க. அப்படியே என்ன சொன்னால் இந்த கோத்திரங்கள் எல்லாமே கானானியரும் குடியிருக்கிறாங்க, இவங்களும் குடியிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னால் கானானியரெல்லாம் நீ வெட்டி போடு, அவங்களெல்லாம் தகர்த்து போடுன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க கூட வச்சுக்கிட்டு அவங்கள பகுதி கட்டலைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதோட அந்த அதிகாரம் முடிஞ்சது. 36 வசனங்கள் முடிஞ்சது. ஒரு பாடல் பாடி அது நிறைச்சு. எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேல் ஏறியே முள்முடி சிரசில் சூடியே எந்தன் வேதனையாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதால். எந்தன் வேதனையாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதால். புவியாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் எந்த நேரமும். பகல் மேகஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேகஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். எந்தன் ஏக்கமெல்லாம் நீங்கிப்போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தாவே, நீர் வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறீர். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி. ஆண்டவர், என்னுடைய பாதபடியிலிருந்து அப்பா பிதாவே என்று நோக்கி எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறேங்க. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. இந்த வாழ்க்கை நாள் குறியிலும் சஞ்சலம் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே
பரிசுத்தமாய் வாழ பரிசுத்தாவியானவர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு வாசம் பண்ணுவதற்காக உண்மையே சிலுவையிலே தியாகமாக தந்து எங்களை மீட்டு கொண்டீரன்பா. உடைய விலைமதியாத அன்புக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.